சின்ன வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 5th ஜூன் 2026. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த டவுன் சைட் ட்ரேட் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் பிரகாரம் லாஸ்ட் 4 days வந்து என்ன ட்ரேட் வந்ததுன்றதையும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். கேண்டில் வந்து 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்தேன். G1 நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா S1 வந்து டச் பண்ண உடனே என்னோட டார்கெட் முடிஞ்சிடும். ஸோ அதனால நான் டார்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த ட்ரேட்ல நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 52,800 வந்து இன்னைக்கு இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கோம். 23,400 கால் ஆப்ஷனை தான் வந்து நான் இன்னைக்கு செல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மெயின் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 53,000 ப்ராஃபிட். இந்த எட்ஜிங்ல இந்த லாஸ்லாம் போக ஒரு 52,816 வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்ல தான் முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் 5 years சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் காட்டுறேன். இன்னைக்கு என்ன ப்ரைஸ் செக்ஷன் பார்க்குறோம் நான் ட்ரேட் எடுக்கேன்ட்டு 2022 கூட போகலாம் ரேண்டமா. இதுல வந்து நான் ஃபாலோ பண்ற G1 டவுன் சைட்ல டைப் 1 அப்படின்ற ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதன்படி தான் ஒரு இயர்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ட்ரேடு தர ஸ்ட்ராட்டஜியே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஒரு 22 ட்ரேட்ஸ் ட்ரேடிங் டேஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் கொடுத்துருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே அங்கேருந்து ஒரு டவுன் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டவுன்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அங்கேருந்து ஒரு டவுன். இந்த டே 3/3/2022 பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அங்கேருந்து ஒரு டவுன். ஸோ இந்த டே 15/3/2022 பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டவுன் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட்டபிளாக முடிச்சேன். நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வருஷம் கூட எடுத்து வச்சு ரெண்டமா பார்ப்போம். 2025 கூட போகலாம். லாஸ்ட்டாக அந்த இயர் G1 போகிறேன். அதில் வந்து G1 டவுன் சைடு இதில் வந்து டைப் 1 ப்ராஃபிட்ல இன்னைக்கு முடிஞ்சாலும் ப்ராஃபிட்டபிள் டேஸே போகும். மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுப்பேன். அதெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் கேட்டகரியில் இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 50 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா அங்கேருந்து ஒரு டவுன். 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா அங்கேருந்து ஒரு டவுன். 50 EMA அங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு இந்த நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்து இந்த ப்ராஃபிட் வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரைஸ் செக்ஷன், இன்னைக்கான ஸ்ட்ராட்டஜி தான். இது இல்லாமல் லாஸ்ட் 4 days மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றதையும் நம்ம இப்போ எடுத்து வச்சு பார்த்துருவோம். நேற்று பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 4th ஜூன் 2026. நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு நோ ட்ரேடிங் டே தான். நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரோவாரம் எந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோவாரம் எனக்கு என்ட்ரி கொடுக்கல. அதனால வந்து எனக்கு தேர்ஸ்டே நேற்று பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் டே தான். தேர்ஸ்டே வந்து நான் ட்ரேட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புதன்கிழமை 3 ஜூன் 2026 புதன்கிழமை பார்த்தீங்கன்னா முதல்ல நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். நான் ஃபாலோ பண்ணுற ராவன் டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன். பட் அது வந்து ரிவர்சல் ஆனதால திரும்ப ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணி பிரேக்கிங் உள்ள முடிச்சேன். இதோட எக்ஸாம்பிள் சார்ட் வேணும் நான் ஒன்று எடுத்து வச்சு நான் காட்டுறேன். 2021 கூட போகலாம். இதில் வந்து ராவன் போகிறேன். இது வந்து 3ஆம் தேதி புதன்கிழமை வந்த ப்ரைஸ் செக்ஷன். ராவன் டவுன் சைடில் டைப் 1 போகிறேன். இது வந்து ஸ்டாப் லாஸ் கேட்டகரியிலே போகலாம். அதை வந்து ஸ்டாப் லாஸ் ரெக்கவர்டு போகலாம். ஸோ இதில் தான் வந்து நேற்றுக்கு நடந்த ப்ரைஸ் செக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் சார்ட் இருக்குது. நேற்றுக்கு நடந்த மாதிரி சேமா ஓகே இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேட் S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிவர்சல் ஆகணும் இன்னொரு அப்சைட் ட்ரேட் எடுத்து இந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேட் திரும்ப அப்சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்லையும் அப்படிதான். கீழே ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது டவுனு, திரும்ப அப்சைட் போகும்போது இன்னொரு அப்சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் ஆயிக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டவுன் தான் எடுத்துருவோம். பட் அது வந்து ஆப்போசிட் ரிவர்சல் போகும்போது இன்னொரு ஆப்போசிட் என்ட்ரி எடுத்து அங்கேருந்து ஒரு 1:1 டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்போது இந்த ட்ரேடோட லாஸ் வந்து இதில் ரிகவர் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான். ஸோ எப்போச்சும் நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நான் சைமல்டேனியஸாக இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நேற்று ஒரு டவுன் ட்ரேடு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அப்சைட் ட்ரேடு. ஸோ இதுக்கு முன்னாடி டேட்டு 2 ஜூன் 2026 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஒரே ஒரு ட்ரேடு தான் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் எனக்கு என்ட்ரினா எனக்கு ஒரு அப்சைட் ட்ரேடு தான் வந்துச்சு. அதுவும் எனக்கு 12:40 தான் அந்த ட்ரேடே வந்து எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் எந்த ட்ரேடும் எடுக்க முடியல. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். 12:40 தான் என்னோட ட்ரேடு ஓகே ஆச்சு. நான் ஃபாலோ பண்ற ராவன் அப்சைட் டைப் 2 அப்படின்ற ஒரு அப்சைட் ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த 12:40 கேண்டில் தான் என்ட்ரி கிடைச்சு அங்கிருந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துச்சு. ஸோ
இதை நம்ம எக்ஸாம்பிள் சார்ட்டோட பார்ப்போம். ரேண்டமாக ஏதாவது ஒரு இயர் போகிறேன், 2023 கூட போகிறேன். அதில் வந்து ராவன் போகிறேன். அதில் வந்து ராவன் அப்சைடு, அதில் வந்து டைப் 2. ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுத்தோம்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ் போய் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மண்டே நம்மளுக்கு ஜூன் 1ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு நோ ட்ரேடிங் டே தான். நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக எனக்கு என்ட்ரிக்கு வரல, அதனால நான் வந்து அன்னைக்குமே ட்ரேட் பண்ணலை. ஏன்னா இங்க என்னதான் நல்லா ட்ரெண்டிங்கே ஆனாலுமே நான் சில ரூல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அந்த எந்த ஸ்ட்ராட்டஜி படியுமே அந்த ரூல் ப்ராப்பராக மெட் ஆகாதுனால நான் ட்ரேட் பண்ணலை. எனக்கு மேக்ஸிமம் இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுக்கணும்னா இந்த S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுனா மட்டும் தான் நான் டவுன் எடுத்திருக்கேன். பட் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா S1 கிட்ட வந்து அப்படியே முடிஞ்சிருக்கே தவிர அது பிரேக் பண்ணி போகலை. ஸோ அதனால ஜூன் 1ஆம் தேதி நான் ட்ரேட் பண்ணலை, நேத்திக்கும் நான் ட்ரேட் பண்ணலை, நேற்று 4ஆம் தேதியும் ட்ரேட் பண்ணலை. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி நல்ல ஒரு அப்சைட் ட்ரேடு, 3ஆம் தேதி ஒரு பிரேக் வரும். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த வாரத்தில் நடந்துச்சு. ஸோ வீடியோஸ் என்னால் பண்ண முடியல, அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எல்லா நாளோட ப்ரைஸ் செக்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.